வணக்கம் ட்ரேடர்ஸ், வெல்கம் டு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, நிஃப்டி, பேங்க் நிஃப்டி மற்றும் சென்செக்ஸ் வந்து செப்டம்பர் 5ஆம் தேதி வெள்ளிக்கிழமை என்ன நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத தான் பார்க்க போறோம். அண்ட் இந்த அனாலிசிஸை நம்ம எப்படி பண்ண போறோம்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பிரைஸ் ஆக்ஷனை பார்ப்போம். அப்போ இந்த பிரைஸ் ஆக்ஷனை பார்க்கும்போது நம்ம கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம். மார்க்கெட் வந்து இன்னைக்கு கேப் அப் ஓப்பன் ஆச்சு. அப்போ இந்த கேப் அப்ல இருந்து மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து ஒரு டவுன் சைட் புல் தான் இருந்துச்சு. ஸோ நிஃப்டியாக இருக்கட்டும், பேங்க் நிஃப்டியாக இருக்கட்டும், சென்செக்ஸாக இருக்கட்டும், மூணுமே. அப்போ இந்த டவுன் சைட் நம்ம கணக்கு பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, நேத்தோட எண்டு, அதாவது நேத்தோட க்ளோசிங் எங்க இருந்துச்சோ அதே அளவு தான் க்ளோசிங் இருக்கு. ஸோ அப்போ மார்க்கெட் மேல போயிருந்தாலும் அதோட க்ளோசிங் அங்கேயே தான் வந்திருக்கு. அப்போ இந்த பிரைஸ் ஆக்ஷனை நம்ம வந்து டே கேண்டில்ல வச்சு பார்க்கும்போது நமக்கு ஒரு டிஃப்ரெண்டான அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். ஸோ அப்போ அதை பேஸ் பண்ணி நமக்கு நாளைக்கு மார்க்கெட் மேல புஷ் ஆகுமா? இல்ல இருக்கிற லெவல்லே இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? இந்த 2 கேள்விக்கும் பதில் நம்ம சொல்லிட்டு, அதுக்கு கரஸ்பாண்டிங்கா இருக்கிற ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவும் பார்ப்போம். அப்போ இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா பார்க்கும்போது, நம்ம ஏற்கனவே டிசைட் பண்ணியிருக்கிற பிரைஸ் ஆக்ஷன் வச்சு நம்ம கண்டுபிடிச்ச சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டால கன்ஃபார்ம் ஆகும். அப்போ இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா அண்ட் நம்மளோட பிரைஸ் ஆக்ஷனோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வச்சோம்னா, மார்க்கெட் வந்து ஓரளவு பிஹேவ் அதை தான் பண்ணுறதுக்கான சான்சஸ் நமக்கு இருக்கு. ஸோ இதுதான் நமக்கு இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம முன்னாடியே சொன்ன மாரி, இன்னையோட பிரைஸ் ஆக்ஷன் நமக்கு வந்து 3 இண்டெக்ஸஸ்லயும் பார்த்தோம் அப்படின்னா, நம்ம வந்து இன்னைக்கு ஒரு கேப் அப் இருந்துச்சு. அண்ட் இந்த கேப் அப் எதிர்பார்த்ததா அப்படின்னா, ஆமாம். நம்ம வந்து கிஃப்ட் நிஃப்டி டேட்டாவ பார்த்து, நம்ம கிஃப்ட் நிஃப்டி நம்ம வந்து 6:30க்கு ஓப்பன் ஆகும்போதே மார்க்கெட் வந்து ஒரு 70 பாயிண்ட்ஸ் கேப் அப்ல இருந்துச்சு. அண்ட் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் லைக் நமக்கு வந்து நம்ம ரெக்கார்ட் பண்ணும்போது, நேத்து வந்து ப்ரீ மார்க்கெட் ரெக்கார்ட் பண்ணும்போது 160 பாயிண்ட் இருந்துச்சு. ஸோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா போயி, ஓரளவு நமக்கு வந்து 9:00 போல பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஒரு ஒரு 190 பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு கேப் அப் இருந்துச்சு. அப்போ இந்த கேப் அப் கண்டிப்பாக நம்ம நிஃப்டில எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் தான். ஸோ அப்படிங்கிறனால பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து அந்த கேப் அப் எக்ஸ்பெக்ட் பண்ற மாரியே நிஃப்டி 50 வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து க்ளோஸ் டு 25,000 பாயிண்ட்ஸ், 25,000 அப்போ மார்க்கெட் கேப் அப்ல ஓப்பன் ஆச்சு. அப்போ நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், மார்க்கெட் வந்து இந்த பாக்ஸ்ல வந்து ஓப்பன் ஆயிருந்துச்சுன்னா, மார்க்கெட் மேல புஷ் ஆகும்னு. அதே மாரி இந்த பாக்ஸ்ல கேப் டவுன்ல ஓப்பன் ஆச்சுன்னா, கீழ புஷ் ஆகும், பியரிஷா இருக்கும்னு. ஆனா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் கேப் அப்ல இந்த இடத்துல ஓப்பன் ஆச்சு. ஸோ ஓப்பனிங் ஆல்மோஸ்ட் க்ளோஸ் டு 24,670ல தான் ஓப்பன் ஆச்சு. ஸோ அப்படிங்கிறனால இது வந்து அந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோனுக்கு வந்துருச்சு. கரெக்ட்டா 25,000 தான் வரணும்னு இல்ல. 25,000லேருந்து ஒரு 30, 40 பாயிண்ட் கீழ, 30, 40 பாயிண்ட் மேல. ஏன்னா அந்த ஜோன் தான் நமக்கு முக்கியம். ஏன்னா பெர்ஃபெக்ட்டா கரெக்ட்டா 25,000 தான் வரலையே அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. எப்பயுமே ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட் வந்து ஒரு ஜோன். ஸோ அப்போ இருக்கிற பிரைஸ்லேருந்து கொஞ்சம் மேல, கொஞ்சம் கீழ நம்ம வச்சு ஒரு 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 ஜோன் மாரி வச்சுக்கிட்டோம்னா, கரெக்ட்டா அந்த ஜோன்ல ஓப்பன் ஆச்சு. நெக்ஸ்ட் கேண்டில் கீழ, அடுத்த கேண்டில் கீழ. ஸோ அப்போ இப்பயே தெரிஞ்சிருச்சு. இது வந்து நமக்கு ரெசிஸ்டன்ஸ். அந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து மார்க்கெட் புல் டவுன் ஆயிருச்சுன்னு. அப்போ அந்த புல் டவுன் அப்படியே அழகா வந்து எங்க நின்னுச்சுன்னா 24,700ல. ஸோ நமக்கு நல்லா தெரிஞ்சுச்சு. நம்ம நேத்து எக்ஸ்பெக்ட் பண்ண மாரியே தான் மார்க்கெட் பிஹேவ் ஆச்சு. அப்போ ஓப்பனிங், அதாவது நம்ம வந்து ஒரு பாக்ஸ் போட்டிருந்தோம். இந்த பாக்ஸ்க்குள்ள இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நெறையா இருக்கு அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம். அப்போ அதே மாரியே மார்க்கெட் மேல கேப் அப்ல ஓப்பன் ஆகி ஒரு பியரிஷ் மூவ்மெண்ட்டா கீழ வந்திருக்கு. ஓகே. அண்ட் இது வந்து நிஃப்டி 50ல மட்டும் தானான்னு கேட்டீங்கன்னா, இல்ல நமக்கு வந்து சென்செக்ஸ்லயும். ஸோ சென்செக்ஸ்ல பார்த்தீங்கன்னா, அதே மாரியே ஒரு ஸ்ட்ராங்கான கேப் அப் ஓப்பன் ஆச்சு. இந்த கேப் அப் எவ்வளவு இருந்துச்சு அப்படின்னா, க்ளோஸ் டூ 800 பாயிண்ட்ஸ் ஆன கேப் அப் இருந்துச்சு. நமக்கு நிஃப்டி 50ல அதே சமயம் பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு வந்து நம்மளோட கேப் அப் வந்து ஒரு 240 பாயிண்ட்ஸ் கேப் அப் இருந்துச்சு. ஸோ நமக்கு கிஃப்ட் நிஃப்டில பார்க்கும்போது க்ளோஸ் டூ 190 பாயிண்ட்ஸ் இருந்துச்சு. இங்க வந்து 240 பாயிண்ட்ஸ் கேப் அப் இருக்கு. ஸோ சில நேரங்கள்ல இது ஒபே ஆகும். சில நேரங்கள்ல கிஃப்ட் நிஃப்டில சின்ன கேப் அப்பும், நிஃப்டில பெரிய கேப் அப்பும் இருக்கும். ஸோ இது வந்து நம்மளால பயங்கரமா ஆக்சுவலா கண்டுபிடிக்க முடியாது. கேப் அப் வருது அப்படின்னு சொல்றதே வந்து ஒரு ஒரு ரொம்பவே கஷ்டமான விஷயம் தான். சில நேரங்கள்ல வேலை செய்யாது. அண்ட் 2வது வந்து இவ்ளோ கேப் அப் வரும் அப்படின்னு வந்து எக்ஸ்பெக்ட் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். ஏன்னா அதோட அக்யூரசி அவ்வளவு டிஃபிகல்ட் ஆனது. ஏன்னா நமக்கு வந்து மார்க்கெட்ல அந்த ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்ல தான் இந்த கேப் அப்ங்கிறது நடக்கவே செய்யும். அப்படிங்கிறனால மார்க்கெட் வந்து இந்த கேப் அப் இவ்ளோ பாயிண்ட்ஸ் வருங்கிறத நம்ம கெஸ் பண்ண முடியாது. 1. 2வது பார்த்தீங்கன்னா, இந்த கேப் அப் வந்ததுக்கப்புறம் யூசுவலா நம்ம கேப் அப்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு கேப் ஃபில்லிங் நடக்கும். அப்போ இந்த கேப் ஃபில்லிங் நடக்கலைன்னா, சப்போஸ் மார்க்கெட் இந்த இடத்துல கேப் அப் வந்துட்டு இப்படியே மூவ்மெண்ட் ஆயிட்டு இருந்துச்சுன்னா, நம்ம நாளைக்கு என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்திருக்கலாம்னா, மார்க்கெட் டவுன் சைட் புல் ஆகும்னு. ஆனா இன்னைக்கு என்ன ஆயிருச்சு, மார்க்கெட் கேப் அப்பும் ஓப்பன் ஆகி கேப் ஃபில்லிங்கும் நடத்திருச்சு. ஸோ இந்த 2 கான்செப்ட்டும் முடிஞ்சிட்டனால, நமக்கு வந்து மார்க்கெட் வந்து கிளியரான பிரைஸ் ஆக்ஷன் ஃபாலோ ஆயிருக்குன்னு அர்த்தம். ஸோ அப்போ நம்ம சென்செக்ஸ்லயும் பார்த்தீங்கன்னா, நமக்கு 81,500ங்கிற அந்த ரெசிஸ்டன்ஸ்ல இருந்து மார்க்கெட் வந்து டவுன் சைட் புஷ் ஆயிருக்கு. ஸோ இது ரொம்ப கிளியரான பிரைஸ் ஆக்ஷன். இன்னைக்கு வந்து ஈஸியா
காலையில் வந்து கால் ஆப்ஷன் ஹோல்ட் பண்ணியிருந்தவங்க ப்ராஃபிட்ஸ் எடுத்திருந்துருக்கலாம். ஃபஸ்ட்டு கேண்டலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா புட் ஆப்ஷன் ஹோல்ட் பண்ணியிருந்தவங்க ப்ராஃபிட் எடுத்திருந்துருக்கலாம். அதாவது புட் ஆப்ஷன் பையிங் ஹோல்ட் பண்ணியிருந்தவங்க செல்லிங் இல்லை. ஸோ அப்படிங்கிறனால மார்க்கெட் வந்து அழகான பியரிஷ் மூவ்மெண்ட். அண்ட் சென்செக்ஸ் அண்ட் நிஃப்டியில் மட்டும் இல்லை, நமக்கு பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டிலையும். ஆனால் பேங்க் நிஃப்டியோட ப்ரைஸ் ஆக்ஷன் மூவ்மெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்பேரிட்டிவாக கம்மியாக தான் இருந்துச்சு. அப்படின்னா நம்ம வந்து பேங்க் நிஃப்டி வந்து ஆல்மோஸ்ட் லைக் இது ரெண்டை விட பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி தான் அதிகமாக கேப் அப் யூஸ்வலாக வரும். ஆனால் இன்றைக்கி வந்து பேங்க் நிஃப்டியோட கேப் அப் வந்து பார்த்தீங்கன்னா 280 பாயிண்ட்ஸ் தான் இருந்துச்சு. அந்த 280 பாயிண்ட்ஸ்லேருந்து பேங்க் நிஃப்டியும் அழகான ஒரு சரிவு நிலைக்கு தான் வந்துச்சு. ஸோ இதுவுமே ஒரு பியரிஷ் மார்க்கெட். ஸோ இதுதான் நம்ம வந்து இன்னையோட மார்க்கெட்டை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுல இருக்குது. ஒன்று. ரெண்டாவது, நம்ம வந்து இது வந்து டே கேண்டிலாக பார்த்தோம் அப்படின்னா நமக்கு முக்கியமாக தெரியக்கூடியது என்னென்னா, நேற்று வந்து ஒரு புல்லிஷ் என்கல்ஃபிங் இருந்துச்சு. ஸோ இந்த இடத்துல ஒரு பியரிஷ் என்கல்ஃபிங். அந்த பியரிஷ் என்கல்ஃபிங்கை விட நேற்று வந்து கிளியராக பார்த்தீங்கன்னா இன்ட்ராடே கேண்டில். ஸோ இப்போ நான் வந்து கேண்டில் சைஸ் வந்து ஒரு டேக்கு வச்சுருக்கேன். இந்த பேட்டர்ன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து புல்லிஷ் என்கல்ஃபிங். ஸோ இது வந்து க்ரீன் கேண்டில் வந்திருக்கு. அந்த க்ரீன் கேண்டில் இந்த 2 கேண்டிலையும் சாப்பிட்ட மாதிரி இருக்குது. ஸோ அப்போ இந்த க்ரீன் கேண்டில் வந்திருக்கனால புல்லிஷ் என்கல்ஃபிங் கரெக்டாக மார்க்கெட் மேலே போயிருக்கு. அப்போது நாளையோட மார்க்கெட்டுக்கு நமக்கு வந்து இது வந்து கண்டினியூஸாக திருப்பி போகணும்னா எந்த லோவஸ்ட் பாயிண்ட்டை க்ராஸ் ஆகக்கூடாதுன்னா இந்த 54,000ங்கிற பாயிண்ட்டை வந்து க்ராஸ் ஆகக்கூடாது. இந்த பாயிண்ட்டை க்ராஸ் ஆகாமல் மார்க்கெட் மேலே இருந்துச்சுனாவே மார்க்கெட் மேலே போகணும்னு அர்த்தம். ஒன்று. ரெண்டாவது, நமக்கு வந்து இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா கரெக்டாக, அதாவது இங்கேருந்து மூவ்மெண்ட் ஆச்சு மேலே, அதே மாதிரி இந்த கேண்டில் சைஸ்க்கு இங்கே வந்துருச்சு ரெசிஸ்டன்ஸ். அப்போது நாளைக்கு இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் ஆச்சுன்னா மார்க்கெட் வந்து 55,000 வரைக்கும் புஷ் ஆகும். ஸோ அப்போது நம்ம வந்து மார்க்கெட்டை நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா, மார்க்கெட்டில் வந்து இங்கேருந்து நாளைக்கு புஷ் ஆச்சுன்னா நமக்கு வந்து 55,000 வரைக்கும் புஷ் ஆகும். அடுத்த ஒரு 500 பாயிண்ட்ஸ். அதே சமயம் மார்க்கெட் வந்து இந்த 55,000 54,000 கீழே க்ராஸ் ஆயிடுச்சுன்னா நமக்கு டவுன் சைடு வர்றது எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 400 பாயிண்ட்ஸ் கீழே வந்து நமக்கு வந்து 53,600 வரைக்கும் வரும். ஸோ இதுதான் நம்ம வந்து முக்கியமாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறது. அப்போது இந்த எக்ஸ்பெக்டேஷன்லாம் நான் வந்து ஒரு இப்போ நம்ம தெரியும் இங்கே இந்த இடத்துல ஓப்பன் ஆச்சுன்னா மார்க்கெட் வந்து டவுன் சைட் புஷ் ஆகும்னு. ஸோ இந்த இடத்துல ஓப்பனிங். ஸோ அப்போது இந்த பாயிண்ட்டை நமக்கு க்ராஸ் ஆயிடுச்சு. அதாவது 54,000 க்ராஸ் ஆயிடுச்சுன்னா 53,680 வரைக்கும் மார்க்கெட் வந்து டவுன் சைட் புஷ் ஆகும். அதே சமயம் மார்க்கெட் வந்து நமக்கு இந்த பாயிண்ட்டை, அதாவது 54,300 இந்த 2 பாயிண்ட்டையும் இதுக்கு மேலே க்ராஸ் ஆயிடுச்சுன்னா நமக்கு 55,000 வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இதுக்கு கீழே க்ராஸ் ஆயிடுச்சுன்னா 53,400 வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் நம்மளோட பேங்க் நிஃப்டியில். ஓகே, அப்போ பேங்க் நிஃப்டி இதுதான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஆனால் இந்த 2 பாயிண்ட்ஸ்குள்ளே இருந்துச்சுன்னா ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸ் இருக்கிறதுக்கான சான்ஸு. ஆனால் பேங்க் நிஃப்டி இந்த மாதிரி ஒரு 300 பாயிண்ட்ஸ் டைட்டாக கன்சாலிடேஷன் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மி. இது நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அண்ட் பேங்க் நிஃப்டிக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பைரிக்கு இன்னும் கரெக்டாக சொல்லணும்னா 15 ட்ரேடிங் செஷன்ஸ் இருக்குது. ஸோ 14 ட்ரேடிங் செஷன்ஸ் இருக்கிறனால நம்ம வந்து தைரியமாக பொசிஷன்ஸ் எடுக்கலாம். மார்க்கெட் எந்த பக்கம் வாலடைலிட்டியாக இருக்குன்னு. ஸோ மார்க்கெட் வந்து டவுன் சைட் புஷ் ஆச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டவுன் சைட் புஷ்க்கு அப்புறம் ஒரு பியரிஷ் என்கல்ஃபிங்க்கு அப்புறம் ஒரு ஃபஸ்ட்டு கேண்டில் வந்து பாசிட்டிவாக இருந்திருக்கு. இது வந்து மார்க்கெட்டில் இது ரெட் கேண்டிலாக இருந்தாலும் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேலே தான் போயிருக்கு. ஸோ அப்படிங்கிறனால ப்ரைஸ் மூவ்மெண்ட் அப்பர் லெவலில் இருக்குது. ஸோ நாளைக்கும் மேலே போச்சுன்னா நம்மளோட ட்ரெண்ட் ரிவர்சல் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் நாளைக்கும் சப்போஸ் மார்க்கெட் வந்து இந்த இடத்துல கேண்டில் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா 56,000 வரைக்கும் அழகாக புஷ் ஆயிரும். ஸோ இதுதான் வந்து நம்ம பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவு எக்ஸ்பெக்டேஷன். அதே மாதிரி நம்ம வந்து நிஃப்டி 50 பார்த்தோம் அப்படின்னா நிஃப்டி 50ல் நேற்று நம்ம சொல்லியிருந்தோம் இந்த கேண்டிலோட சைடில் ஃபார்ம் ஆகாமல் மார்க்கெட் மேலே புஷ் ஆகிற மாதிரி. ஸோ அப்போ நிஃப்டி 50ல் பார்க்கும்போது நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம்னா ஒரு டபிள்யூ பேட்டர்ன். மார்க்கெட் வந்து ஒரு டவுன் சைட் புஷ் ஆச்சு. இந்த இடத்துல ரெட் கேண்டில் வந்துச்சு. இந்த இடத்துல ஒரு டபிள்யூ பேட்டர்ன் வந்துட்டு மேலே போயிருந்துச்சுன்னா நம்ம வந்து 100% ஒரு கண்ணை மூடிட்டு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் மார்க்கெட் வந்து 25,500 இல்லைனா 25,200 மேலே போகும்னு சொல்லி. ஆனால் அதே இது மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு டபுள் பாட்டம், அதாவது டபிள்யூ பேட்டர்ன் வராமல் மார்க்கெட் இப்படியே ஸ்ட்ரைட்டாக மேலே போயிட்டுருக்கு. அப்போது நாளையோட மார்க்கெட் பொறுத்தளவு நாளைக்கு நமக்கு கேப் அப் இல்லைனா மார்க்கெட் ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா எது வரைக்கும் புஷ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த 25,200 வரைக்கும் மார்க்கெட் வந்து புஷ் ஆகிறதுக்கான சான்சஸ் நமக்கு இருக்குது. 25,200 வரைக்கும். அதே சமயம் மார்க்கெட் வந்து இந்த டவுன்ஃபால் ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு வந்து மினிமம் இந்த 24,800 வரைக்கும் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்போது நாளையோட மார்க்கெட் நிஃப்டி வந்து பாசிட்டிவாக இருக்குமானா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஏன்னா இதோட ட்ரெண்டு பார்க்கும்போது நமக்கு வந்து ஆல்மோஸ்ட் லைக் பாசிட்டிவ் ட்ரெண்டாக தான் இருக்குது.
ஸோ அப்படிங்கிறனால நிஃப்டி வந்து பாசிட்டிவாக போகிறதுக்கான சான்சஸ் நமக்கு இருக்குது. ஆனால் எந்த பொசிஷனில் ஓப்பன் ஆகுது, எந்த பாயிண்ட்டை பிரேக் அவுட் ஆகுதுங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா நமக்கு இப்போ இருக்கிற பொசிஷன்லேருந்து மார்க்கெட் நாளைக்கு கேப் அப் வந்து தான் இவ்வளோ தூரத்தை டச் பண்ணும். ஸோ அப்போ வந்து நமக்கு ஒரு 250 பாயிண்ட்ஸ் கேப் அப் நடக்கணும். அப்படி இல்லைன்னா இந்த இடத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக 250 பாயிண்ட்ஸ் போகிறதுக்குள்ளேயே நாளையோட ட்ரேடிங் டே முடிஞ்சிடும். ஸோ அப்படிங்கிறனால மார்க்கெட் மேலே புஷ் ஆகாது. அப்போ நாளைக்கு நமக்கு கேப் அப் வரல அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் வந்து இந்த 25,000 இருக்கும். ஏன்னா இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸை 25,000 தாண்டினாலும் மார்க்கெட் வந்து 25,200 புஷ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் கம்மி. ஸோ அப்படிங்கிறனால நாளைக்கு எந்த இடத்துல பொசிஷன் மூவ்மெண்ட் ஆகுதுங்கிறத பொறுத்து கேப் அப் நாளைக்கு வரலன்னா நாளைக்கு 25,000 வரைக்கும் தான் கால் ஆப்ஷன் போகும். கேப் அப் வந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து ஒரு 25,200 வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இல்லை மார்க்கெட் வந்து இந்த இடத்துல அதாவது இந்த 24,700 மேலே கிராஸ் ஆகலைன்னா மார்க்கெட் வந்து ஒரு டவுன் சைட் மார்க்கெட்டாக வந்து இந்த லெவல் அதாவது 24,354 இந்த லெவல் வரைக்கும் மார்க்கெட் டவுன் சைட் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு மார்க்கெட் இந்த 25,000 டச் பண்ணுறதுக்கான சான்சஸ் தான் இருக்குது. என்னதான் இருந்தாலும் நாளைக்கு காலையில் நம்ம வந்து மார்க்கெட்டை எப்படி ஓப்பன் ஆகுதுங்கிறத பொறுத்து தான் நம்மளால் வந்து கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சென்செக்ஸ். ஸோ சென்செக்ஸும் இதே தான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். என்னென்னா மார்க்கெட் நாளைக்கு ஓப்பன் ஆகும்போது பாசிட்டிவாக ஓப்பன் ஆகலை அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு 81,400 வரைக்கும் புஷ் ஆகும்னு. ஸோ இதுதான் நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன். நாளை காலையில் மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆகுது அண்ட் ரியாக்ட் ஆகுதுங்கிறத நம்ம பார்க்கலாம். அண்ட் அதோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா நமக்கு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு பேங்க் நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா நம்ம வந்து கன்சிடர் பண்ணுறது இல்லை. காரணம் என்ன அப்படின்னா பேங்க் நிஃப்டியோட வாலடைலிட்டி அண்ட் வால்யூம் வந்து ரொம்பவே கம்மியாயிடுச்சு. பட் இருந்தாலும் நம்ம வந்து எக்ஸ்பெக்டேஷன் ஒரு சின்ன அனாலிசிஸ் பண்ணணும் அப்படின்னா பேங்க் நிஃப்டி வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டுக்கு பக்கத்தில் இருக்குது. அப்போது பேங்க் நிஃப்டி இந்த 54,000 கீழே விழுறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. அப்போ நாளைக்கு பேங்க் நிஃப்டி மேலே புஷ் ஆகிறதுக்கான சான்சஸ் தான் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஒன்று. ரெண்டாவது நம்மளோட நிஃப்டி 50. இப்போ இந்த நிஃப்டி 50 பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் வந்து புட் ஆப்ஷன்ஸை விட கால் ஆப்ஷன்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அப்படிங்கிறனால மார்க்கெட் மேலே புஷ் ஆச்சுன்னா 25,000 வரைக்கும் தான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். ஸோ அப்படின்னா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி மார்க்கெட் இங்கேருந்து மூவ் ஆகி அப்படியே 25,000 வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது. ஏன்னா நமக்கு வந்து சப்போர்ட் வந்து கால் ஆப்ஷன்ஸை விட ஸ்ட்ராங்காக இல்லை. ஸோ எப்போ புட் ஆப்ஷன்ஸ் எந்தெந்த ப்ரைஸில் இருக்கோ அது வந்து சப்போர்ட்டாக இருக்கும். கால் ஆப்ஷன்ஸ் எந்தெந்த ப்ரைஸில் இருக்கோ அது வந்து ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஸோ அப்படிங்கிறனால ரெசிஸ்டன்ஸ் தான் ஸ்ட்ராங்காக இருக்குங்கிறனால மார்க்கெட் நாளைக்கு கேப் அப் அப்படின்னு ஒன்று வரலை அப்படின்னா மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸ்ட்ராங்கான ஒரு பாசிட்டிவ் மூமெண்ட்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஸோ இதுதான் நமக்கு வந்து ரெண்டுலேயும் பார்க்குறது. அண்ட் சென்செக்ஸுக்கு வந்து இன்றைக்கி தான் எக்ஸ்பைரிங்கிறனால புது கான்ட்ராக்ட்ஸ் எல்லாம் ஃபில் ஆகிறதுக்கு நாளைக்கு தான் ஃபில் ஆகும். அப்போ நாளைக்கு நம்ம ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா பார்த்தா தான் சென்செக்ஸில் வேலிடாக இருக்கும். ஸோ அப்படிங்கிறனால நம்ம சென்செக்ஸில் இப்போ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா கன்சிடர் பண்ணல. ஸோ அப்போது நமக்கு வந்து நிஃப்டியில் மட்டும்தான் கால் ஆப்ஷன்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. மார்க்கெட் அதனால் ரேஞ்ச் பவுண்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ கேர்ஃபுல்லாக இது ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். நன்றி, வணக்கம்.